இப்ப வந்து இன்றைக்கு ஒரு சேட் டேன்னு சொன்னா அந்த சேட் டேயில சிரிச்சு கொண்டு இருக்கணும் அவன் இந்த காணொளி வேலை செய்யாம இருக்கணும் அதாவது வேலை செய்யல பண்றதுக்கு இந்த டிக்டாக் பேஜ் இந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் கால்ட் தி சிஸ்கோ ரூம் பார். ஏன்னா நாங்கள் வந்து சொந்த அனுபவத்துல சொல்றோம். சீரடி சாய் பாபாக்கு அங்க போய் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த காணொளி வந்து எங்க எடுக்கிறேன் தினேஷ்? ரீமேக்ஸ் எலிவேட் ஆபீஸ்ல மார்க்கெட்ல இருக்கு. புது ரீமேக்ஸ் brokerage ஆபீஸ்ல இப்போ வந்து தினேஷின் யூடியூப்புக்கு நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிடாக்கு. சின்ன ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸால் அசிஸ்டன்ட் வந்து தினேஷின் வலது கை இடது கை நிர்சா முகமட் என்ன அவள் வந்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறா. இதுதான் தினேஷின் ஆஃபீஸ். நீங்கள் ஓப்பனிங் செரிமோனிலையும் பார்த்துருப்பீங்கள். அதுதான் நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து 3 கேமரா வச்சு எடுக்கினோம். நான் வந்து ஒற்றை கையால் ஒரு கேமராவிலே எடுக்கிறதால எனக்கு இவைய பார்க்க கோவம் வருது. ஒன்றுமே செய்யலாது. ஹைடெக் ஆக்கள் இப்படித்தான் ஒன்றும் செய்யலாது. இது வந்து 3 கேமரா. இந்த ஆஃபீஸுக்கு வர கேமரா இருக்கும் டினேஷ். ஆஃபீஸுக்கு கேமரா இருக்கு, எல்லா பக்கம் கேமரா இருக்கு. இது முதல் காட்டுனா இது ரூம் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட புது ஸ்டூடியோவில் வீடியோ இன்டர்வியூ. அக்கா வந்து என்ன இன்டர்வியூ பண்ணினவா இந்த யூடியூப் சேனல் வந்து தமிழ் பிரியர் ஜிடின்னு சொல்லி அதில் ஆனஸ்ட் டாக்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் செய்கிறேன் நான் ஒவ்வொரு கிழமையும். கொஞ்ச நாள் டிசப்பியர் ஆகினான், ஒரு மாதம் என்ன இந்த brokerage திறக்கிறதுக்காண்டி. இப்போ ஃபைனலி ஒரு பேக். ஸோ எவ்ரி சண்டே ஒரு எபிசோட் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக நான் தான் நாக்கில் இன்டர்வியூ பண்ணுறேன்னா, நான் இந்த முறை அக்கா என்ன இன்டர்வியூ பண்ணுறேன் என்னன்னு சொன்னா இது ஒரு அப்நார்மல் தான். என்னன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வர, நான் வர வர சிரிப்பேன். தினேஷ் திலீவன் தங்கச்சி தம்பி மூத்த தம்பி அயந்தன் எல்லாரும் ஏர்போர்ட்ல நான் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். தினேஷ் என்ன இருந்தாங்களா காரோட என்ன குட்டி பிள்ளைகளா வந்தது நாங்கள். அப்ப இன்றைக்கு நான் என்ஜாய் பண்ணுவோம் தெரியா, நாங்கள் நிச்சயமா என்ஜாய் பண்ணலாம் கட்டாயம். அவ்வளவுக்கு பர்சனலான விஷயங்கள் எல்லாம் நிறைய கதைச்சிருக்கிறோம். என்ன பற்றி தெரியாட்டிலும் என் தம்பி தினேஷை பற்றி தெரியணும்னு சொன்னா நீங்க அதை பார்க்கலாம் அந்த காணொலியை. எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளவு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஜானியக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லணும், கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணணும், வேண்டாம் பவரை காட்டணும். நீங்க தான் உங்களை நம்பி நான் வந்து இன்றைக்கு ஒரு 2 hours மினாக்கட்டு வந்து மாக்கத்துல வந்தது. தினேஷ் 2-3 தரம் அடிச்சது. நிறைய டிராபிக்கா இருந்தது. தினேஷ் என்னண்டா தினேஷ் என்ன சொல்லணுமெண்டா, இப்ப நீ ஒரு பிசினஸ் மேன் எல்லாம் ஓகே, நானும் உனக்கு அடுத்து நீயும் என்னட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு நடுநேசா. அக்காவும் பிஸி ரைட். இப்போ 2-3 நாளா கடிந்த அக்கா சொன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் இதுதான் இருக்கணும். 2-3 நாளா கேட்டபடி ரைட். இப்போ டைம் இருக்கு, இப்போ டைம் இருக்கு. உன்னட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீ தமிழ் கிளாஸுக்கு போவேன்னு சொன்னா போவேன் ஓமாக்கோன்னு சொல்லி உன்னை வந்து நானும் சொல்லலாது, நானும் சரியான பாதையில டைரக்ட் பண்றேன். என்ன கொஞ்சம் கொஞ்சம் என்ன டிக்டாக் வந்து பெருமையெல்லாம் கொளற இழுத்து சொல்லலாம். என்னடா நான் நினைச்சேன் உண்மையிலேயே அவன் செய்ய மாட்டான், நான் சும்மா சொல்லி போட்டு வாரது. ஆனா தொடங்கி பிச்சு கொண்டு போகுது. என்ன தேங்க்யூ டிக்டாக்ல பண்றதுக்கு. என்ன டிக்டாக் பேஜ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். மற்றது இந்த பாட்காஸ்ட்ல இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. மற்ற சின்ன சின்ன ஸ்மால் பிசினஸ்களுக்கு தமிழ் பிசினஸ் ஸ்பெஷலி ரைட் ப்ரொமோஷன் ஆப்வியஸ்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ரைட். எனக்கு நல்ல சர்வீஸ் செய்தா நான் அதுகளையும் போட்டு ப்ரொமோட் பண்றேன். என்னடா ஃப்ரீ ஆஃப் சார்ஜை தாண்டி நீயும் வந்து இந்த பூமியில இருக்கேக்குள்ள ஒரு கொஞ்சம் என்னத்தை நாங்க விட்டுட்டு போனோம்னு சொன்னால் மற்றவைக்கு நாங்கள் உதவி செய்த நாங்கள் ஏழுமான ஒரு டேலண்ட்டை வந்து நாங்க மற்றவைக்கு செய்யணும். என்ன என்ன அது நல்லா இருக்கணும், சேர்ந்து இருக்கிறதையும் நல்லா இருக்கணும். மற்றது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் சொன்னேன், அதை என்னண்டு உண்ட சேனலுக்கு மட்டும் போடலாம், நான் ஒரு டொப்பு கொண்டேன்னா நான் அதை டக்குன்னு மாத்திக்கொண்டு என்னன்னு சொன்னா ஒரே மாதிரி இருந்தா போறீங்கண்டு உன்ன சொன்னா கோட் சூட்ட கலட்ட மாட்டேன். சூட் அண்ட் டை அதானோ அதுல இருந்து மாற மாட்டாராம். அப்ப நான் சரி ஓகே அதோடைய செய்யணும் நான் மாத்திட்டேன். சரி வாங்க என்ன இன்றைக்கு என்ன தினேஷ் உண்ட
ஆபீஸ் வந்து கொஞ்சம் வடிவா காட்டல அன்றைக்கு நான் ஒழுங்கா ஒன்றும் காட்டுவோம். ஏதோ ஒரு அன்பினிஷ் மாதிரியே இருந்தது. அப்ப நாங்க கதைச்சு இன்றைக்கு நானும் தினேசும் என்ற தலையங்கத்துல வரப்போது யூடியூப் என்ன ஃபர்ஸ்ட் தொடங்கி நான் வந்து கேமராவை மெட்ட பக்கம் மாத்திர நிப்ப நீ தொடங்கி போட்டு ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ண. ஸோ இது வந்து இப்போ நாங்கள் எங்களோட கான்ஃபரன்ஸ் ரூம் ஸ்லாஷ் எங்களோட பாட்காஸ்ட் ஸ்டூடியோ ரைட். ஸோ பின்னுக்கு பார்த்தீங்களோ டொராண்டோ ராப்டர்ஸ் என்ட லைஃப் டைமில் நான் இங்கே 31 வருஷமா இருக்கிறேன். ஒரு டீம் தான் சாம்பியன்ஷிப் அடித்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜெய்ஸ் இந்த வருஷம் அடிப்பிடணும்னு நினைக்கிறேன். லீவ்ஸ் இருக்கிறேன். ஸோ அவன் ஜஸ்ட் ஃபார் மோட்டிவேஷனலுக்காண்டி மசாலா ஜூரியில் கஷ்டப்பட்டு வந்து லைக் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி. ஸோ விக்டரி அப்போ மற்றது எங்களோட ஆஃபீஸை பார்த்தீங்களோ ஃபுல்லாக மோட்டிவேஷனல் கோர்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் ரைட். ஸோ மற்றது எங்களுக்கு வந்து ஹைப்ரிட் மீட்டிங் செட்டப் தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ரைட். ஸோ என்ன கூடுதலான ஏஜென்ட்ஸ் மேலே வந்து இப்போ நேரில் வேறு இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் சிஸ்கோ ரூம் பார் ப்ரோன்னு சொல்லி இது வந்து ஒரு ஜூம் கால்ஸ் மீட்டிங்ஸ்களுக்கு வாட் இட் டஸ் இஸ் இப்போ நாங்கள் வர்ச்சுவலாக லைக் மீட் பண்ணலாம். இப்போ 2-3 பேர் கதைச்சா அது ஜூம் பண்ணி எல்லாம் செய்யும். இப்போ லைட்ஸ் போட்டிருக்கிறபடியே கொஞ்சம் ப்ளரியாக இருக்குது. ஆனால் மற்றபடி ஆல்சோ நாங்கள் மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் மேனுவல் கண்ட்ரோலில் விட்டால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் ஸோ அப்போ மற்ற ஜூமில் இருக்கிற ஆட்கள் வந்து வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மலி இப்படியான செட்டிங்ஸில் வந்து ஜூமுக்கு ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டி ரைட். ஸோ அப்போ இப்போ யார் கதைக்கிறோமோ அவை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது ஸ்பீக்கர் ஃப்ரேம் வியூவில் விட்டால் அக்கா கதைச்சா ரெண்டும் ஸ்பிளிட் பண்ணி கதை செய்யும். மாற்றி காட்டும். டக்குன்னு மாறுது ஸ்க்ரீன். என்ன அப்போ நான் இப்போ மூவ் பண்ணி கொண்டு இருந்தால் செய்யும் ரைட். ஸோ இந்த லைட்டை நிப்பாட்டினா தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கு. அப்போ இந்த சிஸ்டம் வந்து இட்ஸ் கால்ட் சிஸ்கோ ரூம் பார் ரைட். அப்போ இது வந்து இட்ஸ் கிரேட் ஃபார் வீடியோ கான்ஃபரன்ஸ். இப்போ அக்கா நான் நிற்கிறபடியா அது ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ 4 பேர் நின்றா 4 பேர் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் அந்த 3 பேர் இருக்கிறோம் காட்டுது. பட் நான் மூவ் பண்ணி கொண்டு இருந்தால் அது தன் பாட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணேன் ரைட். ஸோ அல்லாட்டி நான் ஸ்பீக்கர் வியூவில் விடலாம். ஸ்பீக்கர் வியூவில் விட யார் கதைக்கணுமோ அவைய மட்டும் காட்டும். ஓர் மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம். மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கு உங்களுக்கு வீட்டை இருந்து பார்க்குறாக்கள் they can see the whole room right. ரூம் மட்டும் இல்லை, இதில் 14 மைக்ஸ் இருக்கு. அந்த சின்ன பார்ல 14 மைக்ஸ் இருக்கு. மற்றது எங்களோட பாட்காஸ்ட் ஸ்டுடியோ ஸ்லாஷ் கான்ஃபரன்ஸ் ரூம்ல பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து சவுண்ட் இன்சுலேஷன் பேனல் இருக்கு. இந்தியாலையும் சவுண்ட் இன்சுலேஷன் பேனல்ஸ் இருக்கு. ஸோ தட் எக்கோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ கான்ஃபரன்ஸ் ரூம் மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல்சோ வேர் ஏஜென்ட்ஸ் கேன் கம் அண்ட் டு வீடியோஸ் அண்ட் எங்களோட பாட்காஸ்ட் செய்கிறது. ஆஃபீஸில் இப்போ அதுதான் கதவு முன்னுக்கு நேராக வந்தால் நாங்கள் ஆப்போசிட் வேயில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு மரியாதை செலுத்தும் முகமாக கனடா கொடி இருக்கு. இந்தியாவில் ஐ திங்க் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு இருந்த சேர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. அதனால அந்த மெட்டல் மானிட்டர் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏஜென்ட்ஸ் மேலே அப்படியே இந்த ஃபோனை அல்லது லேப்டாப்பை பிளக்இன் பண்ணினா அது டெஸ்க்டாப்பை பாவிக்கலாம். ஸோ மெட்டல் மானிட்டர் அதில் நாங்கள் அப்போ இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு பாவிச்சு கொண்டு இருந்தாங்க. ஸோ அது திருப்பி இருக்கும். இப்போ இந்த இதில் எல்லாம் செல்ஃப் கண்டெயின் ஆல் இன் ஒன் பிசி. ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து பாவிச்சு லைக் கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. ஒரு கார்ட் ட்ரீம் பேக் நேற்றுன்றது போயிட்டுது ரைட். இன்றைக்கு தான் இருக்கு, நாளைய பற்றி worry பண்ணாங்க. Do it today. Enjoying the moment. Right? Never give up, right? No thing is impossible, right? So எல்லாம் நீங்கள் நினைச்சா அச்சீவ் பண்ண முடியும். அதான். So இதிலையும் பார்த்தீங்களோ கணக்கு ஃபுல் பாசிட்டிவ் கோர்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் வேண்டினான் ரைட். இனி வரப்போகுது hustle, right? Resilience, execution, right? Success. So இந்தியாவில் கோபி பிரையன் கோட் ரைட். நஸ்ராங்கிற ஆப்ரேஷன் மேனேஜர் பிஸியாக இருக்கிறா. இப்போ பார்த்தீங்களா ஆஃபீஸ் ஹவர்ஸ் பூட்டிட்டு 7 மணி இரவு ரைட். ஸோ இப்போ இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஃப்டர் ஹவர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து இப்போ கிளைண்ட்ஸ் அல்லது ஏஜென்ட்ஸ் மேலே வந்து பாவிக்க போயிடும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் சக்ஸஸ் ரிலேட்டட் ரைட். ஒர்க் ஹார்ட் அண்ட் சைலண்ட், லெட் யுவர் சக்ஸஸ் பி யுவர் நாய்ஸ் ரைட். ஸோ இதில் எனக்கு ஒன்று பிடிச்ச கோட் வந்து ரைட். இதில் பார்த்தீங்கன்னா கெட் 1% பெட்டர் எவ்ரி டே. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு 1% பெட்டர் ஆகினீங்களோ ரைட், 100 நாளும் யூ பி 100% பெட்டர் ரைட். ஸோ இது வந்து இன்னொரு ஆஃபீஸ் ரூம். ஸோ இப்போ இந்த இந்தியாவில் அகெயின் இன்னொரு ஆஃபீஸ் ரூம் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்களோ இப்போ ஏஜென்ட்ஸ்லாம் திரும்பி வந்து அதை இன்டர்வியூ பண்ணலாம். மார்க்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ இன்ஐ செலவேட் பிராண்டட்
டிஷர்ட்ஸ் அண்ட் இது போலோ ஷர்ட் அண்ட் அந்த டிஷர்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ தட்ஸ் தேட். இப்போ இந்த இந்தியாவில் என்டைம் நிஸ்ரான் டைம் ஆஃபீஸ் ரைட். ஸோ இதான் எங்களை இது வீட்டை கொண்டு வந்தேன். ஸோ இதான் எங்களோட கமாண்ட் சென்டர் ரைட். ஸோ இதில் நான் ஜூம் கால்ஸ் வந்து செய்கிறது ரைட். ஸோ இதில் ஒரு என்ன டெலிப்ராம்ப்டர் இருக்குது ரைட். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் டெஸ்க் ரைட். அதான் பாருங்க முன்னுக்கு காட்டினா தான் சரியா இருக்கும். அதால் டினேசிட்ட கேமரா கொடுக்குறேன். முன்னுக்கு பாருங்க இப்படி இருக்குண்டு. இந்த ஆஃபீஸுக்கு வரைக்குள்ளேயே நீங்கள் இந்த ஆஃபீஸில் இருந்து வெளியில் போய்க்குள்ள ஒரு கெத்தா சக்ஸஸ் மோட்டோட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மோட்டோட போகலாம். டிசிப்ளின், ஆம்பிஷன், சக்ஸஸ். இது வந்து டினேஸ் ரூமுக்குள்ள இருக்கிற கோட் மட்டும் இல்ல. இப்ப நீங்க டினேஸ் என்றாலே இது மூன்றும் தான் இதுக்கு கீழே எழுது வந்தான். அப்படித்தான் அவன் வந்து ஆம்பிஷன் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மற்றது வந்து டிசிப்ளின், எனக்கு தெரியும் டினேஸ் வந்து டிசிப்ளின். சக்சஸ் வந்து சக்சஸ் எலிவேட் பண்ணிக்கொண்டே போக வேணும் சக்சஸ், அதுதான் முதல் முக்கியம். ஸோ இதில் எங்களோட ஆஃபீஸ் இதில் ஒரு ஸ்டாண்டிங் டெஸ்க் இருக்குது. ஸோ இந்த டெஸ்க் வந்து உண்மையாக ஒரு காமே நான் இருந்துட்டு ஒரு காத்த ஆடிக்கு அமாவாசைக்கு தான் ஸ்டாண்டிங் மோடில் ரைட். ஸோ அப்போ நின்று கொண்டு வேலை செய்யலாம். ஸோ இதில் இது இருக்குது என்ன இந்த விஷன் போர்டு இருக்குது. ஸோ இந்த இன்னொரு ஸ்பேர் மைக். மற்றது இதெல்லாம் எங்களோட மேக் ஸ்டூடியோ, எங்களோட எடிட்டிங் ஸ்டேஷன். இது வந்து எங்களோட சின்ன ஒரு சுவாமி அறை ரைட். இதில் பார்த்தீங்களோ இன்றைக்கு தான் சந்திராவுக்கு சீரடி சாய் பாபாவுக்கு அங்கே போய் இந்தியாவுக்கு போய் ஒரு பாதம் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னொரு பாதமும் ரைட் சந்திராவுக்கா கிஃப்டாக தந்தவா. ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்களும் விளக்கு கொளுத்தி ஒரு சின்ன ஒரு குட்டி சுவாமியார். ஸோ இது வந்து என்ன பிளான்ட்டுகள் எல்லாம் நிறையா இருக்கு, என்ன கிரீனரியா இருக்குது. இன்றைக்கு ஆஃபீஸ் நல்ல வடிவா இருக்குது, பூக்கண்டு அது இதுண்டு ஆபீஸ் வேற கலக்குது. என்ன கணக்கு பிளான்ஸ் வந்து என்னண்டா இந்த ஓபனிங் செரமோனிக்கு இங்க பாருங்க எவ்வளவு என்ன பூந்தோட்டம் என்ன. இது நத்திங். இதையும் கூட ஒரு 30-40 பிளான்ஸ் கொடுத்துட்டோம் ஆக்களுக்கு, வேற வேற ஆக்களுக்கு ரைட். ஸோ டிஃபரன்ஸ் பெற்றது இவ்வளவும் வந்து இந்த சும்மா இல்லை என்ன வந்து தங்கட டைம் எடுத்து காசை தாண்டி கடையில போய் தினேஷ் ஆபீஸ் இருக்கிறாரு வேண்டி கொண்டு வந்த அந்த அவைய மனங்கள் போல இந்த பூக்களும் பூத்து நிக்குது. என்ன இங்க அவ்வளவு உண்மையா நல்ல வடிவா இருக்கு. கணக்கு பிளான்ஸ் நிறைய பிளான். அந்த சைனை பத்தி சொல்லு, யார் செய்ததா அது இது. ஸோ இது வந்து என்பி சைனேஜ் என்று சொல்லி ரைட். ராம் அங்கிள் அண்ட் பிருந்தன் அமேசிங் ஒர்க். உள் சைனும் அவ தான் செய்தவ, வெளி சைனும் அவ தான் செய்தவ ரைட். எல்லாம் இதில் வந்து டிவி போடணும். ஸோ வெரி டேலண்டடான ரெனோவேஷன் க்ரூ. எஸ்எஸ் ப்ரோ ரெனோவேஷன் அவ தான் செய்தவ. மற்றது ஏ கேம்னு சொல்லி அவ தான் இந்த வீடியோ கேமராஸ், அது செக்யூரிட்டி கேமராஸ் அதில் போட்டினவ. ஸோ செக்யூரிட்டி கேமராஸ் அதில் இருக்குது, அதெல்லாம் ஏ கேம்னு சொல்லி அவள் தான் போட்டினவ. ஸோ ஃபாரியா இது போல தான் எங்களோட ஆஃபீஸ். மற்றது பின்னுக்கு ஒரு கிச்சனும் இருக்கு. என்ன வாராக்களுக்கு தண்ணி வைக்கணும்னு சொன்னான். ஆனால் தண்ணி அது ஒன்று செய்கிறோம். அது ஆக்சுவலி நாங்கள் ஒரு ரீஃபில்லிங் ஸ்டேஷன் ஒன்று இப்போ அது பின்னுக்கு கிச்சன் இருக்கு. ஸோ கிச்சன் நம்மள எங்களோட ஃப்ரண்ட் டெஸ்க் ஸ்டாஃப் இருக்கிற ஆஃபீஸ் ரிசப்ஷன் ரைட். ஸோ இதில் வந்து விஜய் தனிகாசலம் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று தந்தவர் ரைட். அதே மாதிரி எங்களோட லோக்கல் எம்பிபின்னு தந்தவர். ஸோ இது எங்களோட ஃப்ரண்ட் டெஸ்க் ஸ்டாஃப். இதில் வந்து சாக்லேட் இருக்குது. இந்த ஸ்வீட் சாக்லேட் வார வைக்க கொடுக்கணும்ன்றதா ஐடியா. இது நிஸ்ராண்ட் ஐடியா. வெரி குட் வெரி குட். இவர் எங்களோட அண்ணா ஹோம் இன்ஸ்பெக்டர். ஸோ உங்களுக்கு ஹோம் இன்ஸ்பெக்ஷன் வேணும்னு சொன்னால் அழைக்கலாம். ஏஜே 360 ஹோம் இன்ஸ்பெக்ஷன். இது வெளியிலே எனக்கு காட்டுவோம். இவ்வளோ காட்டியாச்சு. ஸோ பின்னால் வந்து ஒரு கிச்சன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்களோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் நஸ்ரா போய் இன்றைக்கி ஷாப்பிங் செய்திருக்கிறா. மற்றது ஒரு ஸ்மால் கிச்சனட், அங்கே பாத்ரூம், இதில் ஒரு காஃபி மிஷின். ஸோ மற்றது அங்கே ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ தான் எங்களோட ஆஃபீஸ். வெளிப்புறம். ஸோ மேஜர் மேக் அங்கே இருக்குது. இதுதான் எங்களோட ப்ரோக்கரேஜ். ஸோ ரீமேக்ஸ் எலவேட். லைட்டு இருட்டுக்குள்ளே எல்லா சாயனையும் விட ஆக சொல்லிச்சுன்னா எங்களோட சாயம் தான் நல்ல
பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா இது பார்க்கிங் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்க இப்போ கால் பண்ணி போட்டு தினேஷுக்கு வீடு விற்கிறது வாங்குறது ஏஜென்ட் மேர் வேணும்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையை வந்து உயர் தரத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் அழைக்கலாம். என்ன ரீமேக்ஸ் எலிவேட் உங்களுக்காக இப்பவும் திறந்திருக்கும். 905-940-2222 அதான் எங்களோட ஆஃபீஸ் நம்பர். ரைட். ஸோ பார்க்கிங் லோட்டுகள் அதில் காட்டு. இரவு நேரம் இன்றைக்கு தினேஷ் இரவு நேர காணொலி. எத்தனை மணி தினேஷ்? 8 மணி ஆகுதுன்னு. கொஞ்சம் குளிராயும் இருக்குது. ஆனா பாருங்க நல்லா இருக்குது. ஓகே வாங்க நாங்க இப்ப உள்ளுக்க போவோம். ஃபைனலி தான் இருக்குது. இந்த காணொலி ஒரு சின்ன காணொலி. உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். நான் வடிவா காட்டணும்னு நினைச்சேன். நான் ஏண்டளவுக்கு காட்டி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒவ்வொரு காலம் அப்கிரேட் பண்ணிக்கல இந்த காணொலியில வரும். அப்கிரேட் ஒன்று இருக்கு. ரைட். ஸோ கொஞ்சம் பிளைன்ஸ் அதுகள் ஸ்டில் இன்னொரு தமிழாக்கில் தான் கூப்பிட வேண்டாம் பிளைன்ஸ் போடுறதுக்கு. மற்றது யூனோ இதில் ஒன்று மட்டும் சொல்ல முதலே சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்டில் சொன்னான் இப்படி உங்களுக்கு ஒரு கோல் இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ அதை பற்றியே யோசிச்சு கொண்டு இருந்தீங்களோ அது கட்டாயமாக கம் ட்ரூ. மற்றது வந்து இந்த நெகட்டிவான வார்த்தைகளை வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இதை பற்றி யோசிக்கிறோம், என்னதை பற்றி திங்க் பண்றீங்க, என்னதை பற்றி நினைக்கிறீங்களோ அது முக்கியம். இப்ப வந்து இன்றைக்கு ஒரு சேட் டேன்னு சொன்னா அந்த சேட் டேயில சிரிச்சு கொண்டு இருக்கணுமா வேண்டாம். இப்ப நான் அதான் வாங்க சிரிக்கலாம் பழகலாம் மாதிரி அப்படித்தான். என்ன கவலை இருந்தாலும் எல்லாரும் சிரிச்சு கொண்டிருங்கோ. உங்களோட விஷ் எல்லாம் நிறைவேறும். என்ன தினேஷா? ஏண்டா நாங்கள் வந்து சொந்த அனுபவத்துல சொல்றோம். ஓகே, இவ்வளவு நேரமும் பொறுமையோட பார்த்ததுக்கு நன்றி. இது ஒரு சின்ன காணொலியா இருந்தாலும் இந்த காணொலி எனக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய காணொலி. மறக்காம எங்களோட இன்டர்வியூவை தமிழ் விருது GTA தானஸ்தாக் தமிழ்னு சொல்லி அவங்களோட பாட்காஸ்ட் ஆப்பில் யூடியூப்ல சர்ச் பண்ண வரும். மறக்காம போய் பாருங்க. அக்காண்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கான சேனல்ல. ரைட். அக்கான கோல் என்ன 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும். ஸோ கனவேர் பாக்குறீங்க அக்கான சேனல்ல. ரைட். சேம் திங் இந்த சேனல்லையும் பாக்குறீங்க. பட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் அந்த ஆல்கோரிதம் வந்து இன்னும் வேறு ஆட்களுக்கு வீடியோஸ் எடுத்து கொண்டு போவோம். ரைட். ஸோ மற்றது வந்து கனடிய மக்கள், முக்கியமா கனடாவில் இருக்கிற மக்கள் வந்து தினேஷின் சேனல் வந்து திருப்பி ஒரு சொல்லுவோம். இந்த சேனலை இந்த தமிழ் விருது GTA எங்களோட பாட்காஸ்ட் பேர் த ஆனஸ்ட் டாக் தமிழ். அது வந்து உண்மையிலேயே ஒரு காசு நோக்கத்துக்காக செய்யல. அது வந்து ஒரு சேவையா தான், ஒரு சர்வீஸ். அதுல வந்து நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன். நானே அதை திருப்பி கொஞ்சம் பாக்குறேன். நான் என்னன்னு சொன்னால் எங்கட வாழ்க்கை தரத்தை நாங்கள் தான் உயர்த்தணும், மற்றாக்கள் வந்து இங்க உயர்த்த மாட்டினோம். அதால வந்து நீங்கள் இந்த தினேஷின் யூடியூப்ல வந்து உங்களோட வாழ்க்கை உயரணும், நிறைய இன்ஃபர்மேஷன்களை ஒவ்வொரு நாளும் படிக்கணும் கேட்கணும் பல என்று சொன்னா நீங்க தினேஷ் இந்த யூடியூப்பை பார்க்கலாம். அது கனடிய மக்களுக்கு கொஞ்சம் கூட உதவும். மற்றது வந்து வெளியில இருக்கிற ஆட்களுக்கு என்னென்று உதவும் சொன்னால் கனடாவில் இருக்கிற தமிழர்கள் என்னென்று நாங்கள் வாழுறோம் இப்படி. அது வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு ஆள் வந்து அடிமட்டத்துல இருந்து என்னென்று எலிவேட் பண்ணி வாழன்றத இப்ப வந்து என்னன்னு சொன்னா எல்லாம் எலிவேட் தான். என்ன பாக்குற இடம் எல்லாம் எலிவேட் ஆக இருக்குது. உன்ன பார்த்து தான் வச்சினமோ என்னமோ தெரியல, எல்லாம் எலிவேட்டா தான் இருக்கு. என்ன ஓகே இல்ல வெளிநாட்டு மக்களும் இப்ப பிசினஸ் வரைக்கும் இப்ப நாங்கள் வந்து ஒரு வேற ஆகல இன்டர்வியூ லைக் டாக்டர்ஸ், lawyers, right? அதைக்கும் அது உதவி செய்யும். very similar தான் இருக்கும். right? So மற்றது வந்து ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கை முறையையும் ஒவ்வொரு மனுஷரும் வந்து தனித்துவமானவை. என்ன அவைண்ட வாழ்க்கை முறையை வந்து நாங்க பழகணும். அதுல இருந்து ஒரு நல்ல விஷயங்களை, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை எங்கட வாழ்க்கையில வந்து நாங்கள் அதை எடுத்து செல்லலாம். வாழ்க்கையில வாழ்றதுக்கு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து செல்லலாம். இது இன்னும் அக்கா இந்த கேமராவை பிடிச்சி வச்சுக்கிறாரு இல்ல, எனக்கு அது பழகிட்டு எனக்கு அதுதான் விருப்பமும். அதாவது இப்ப நீ பிடிச்சு வச்சிருக்க எனக்கு கை போகுதாங்க. நான் என்ன எனக்கு அது பழகிட்டு இருந்தது, சந்தோஷமா இருந்தது. கட்டாயமா மறக்காம பாருங்க. இந்த இன்டர்வியூ உண்ட சேனல்ல எடுத்த இன்டர்வியூ உண்மையிலேயே எனக்கு ஒரு ஃபுல் ஃபில்லா இருந்தது. இன்றைக்கு என்ன இது வந்து உண்மையில அந்த 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 இன்சிடென்டை சொல்லுவோம். என்ன இது வந்து இன்றைக்கு
அன்றைக்கு ஒரு இன்டர்வியூ எடுத்து அது ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் ஆகிட்டு எங்களுக்கு இப்போ ஒரு 1 வீக் மேல எடுத்துறாங்க. அது ஆடியோ கொஞ்சம் வரவாசி வேற இல்ல மற்றது வந்து அன்னைக்கு வந்து உங்க ரீமேக்ஸுக்கு ஹெட்ஷாட்ஸ் எங்க ஏஜென்ட்ஸுக்கு ஒரு மாசம் ஹெட்ஷாட் புது ஏஜென்ட்ஸ் ஜாயின் பண்ணீங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கனவேருக்கு ஹெட்ஷாட் செய்து கொண்டிருந்தோம். அப்போ கொஞ்சம் சத்தமும் இருந்தது, ஆடியோ கரெக்டாக வேற இல்லை. ஸோ அது வேற இருந்தால் அப்போ இன்றைக்கு ஒரு மாதிரி நல்ல வடிவம் அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன அன்றைக்கு நாங்கள் அதை வந்து நல்லா வரையிலேண்டு போட்டு கோவப்படக்கூடாது. ஏன்னா அதை விட 300 மடங்கு பெட்டரா வந்திருக்கு. என்ன தினேஷ் வர சிரிச்சு கொண்டு செய்தவர் அன்றைக்கு வந்து கொஞ்சம் டயர்டுன்னு சொன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு டயர்ட் முகத்துல காட்டு வேணா. அப்ப அன்றைக்கு உண்மையிலேயே எனக்கும் பிடிக்கல. நான் வந்து தங்கச்சி கோல் பண்ணினா எப்படியாவது இந்த காணொலி வேலை செய்யாம இருக்கணும், உண்மையாவது தானோ இவ்வளவு நாளும் செய்து கொண்டிருக்கோம். அந்த காணொலி ஃபுல்ஃபில் இல்ல எனக்கு. நான் இன்னும் கொடுக்கறது தங்கச்சிட்டு சொல்றது என்னன்னு சொன்னா, நீ குழப்பி விடுறேன்னு தான் போட வேண்டாம் வேண்டாலும் ஏதாவது செய்து போடாம பண்றாலும் கேமரா வச்சு சிரிச்சு கொண்டிருக்கணும் சொல்லி பார்த்து கையை காடி கொண்டு போயினோம். தினேஷ்ல ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் தினேஷ பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். என்னுடைய தினேஷின் ஃபேன்ஸ் வந்து தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. இவ்வளவு நாளும் சப்போர்ட் பண்ணினதுக்கு தேங்க்யூ. உங்களோட பிள்ளை மாதிரி உங்களோட மகன் மாதிரி எல்லாரும் பாக்குற நீங்கள், கதைக்கிற நீங்கள், சப்போர்ட் பண்ற நீங்கள், சாப்பாடு கொடுக்குற நீங்கள், கடவுளை கும்புற நீங்கள், தினேஷ் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் நன்றி. அக்காவண்ட முறையில நன்றி சொல்றேன். மீண்டும் மற்றொரு அழகான தருணத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.